அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய தடவை செய்திகளில் நம்ம படிப்போம். ஏரிகள்லேயோ குளங்களிலேயோ விளையாட்டுத்தனமாக இளைஞர்கள் உள்ளே விழுந்து பரிதாபமான முறையில் உயிரிழக்கக்கூடிய அந்த செய்திகளை நம்ம அன்றாட செய்திகளில் நம்ம பார்க்குறோம். ஆழம் தெரியாமல் அந்த இடத்த பற்றி உண்டான முழுமையான அறிவு இல்லாமல், நீச்சல் தெரியாமல் விழக்கூடிய அந்த இளைஞர்கள் மூழ்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? யாராவது நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா? எப்படியாவது நம்ம தப்பிச்சிட மாட்டோமா என்ற எண்ணம் இருக்கும் அல்லவா? இது போன்றுண்டான மனநிலைகள் தான் மரணித்து விட்டு கபராளிகளாக ஆகியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கபராளிகளுடைய நிலைகளும் இப்படித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபித்தோழர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒவ்வொரு நபர்களும் நீரில் மூழ்கி தத்தளிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் என்னை யாராவது காப்பாற்றிட மாட்டார்களா என்று நினைப்பார்கள் அல்லவா? அது போன்றுண்டான அந்த நிலைகள் தான் உங்களில் ஒவ்வொரு அடக்கப்பட்டவர்களுடைய நிலைகளும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தனக்காண்டி தன்னுடைய தந்தையோ அல்லது தன்னுடைய அம்மாவோ அல்லது தன்னுடைய மனைவி மக்களோ அல்லது சொந்த பந்தங்களோ யாராவது துவா செய்ய மாட்டார்களா, பிரார்த்தனை செய்ய மாட்டார்களா என்று இயங்குவார்கள். அவ்வாறு பிரார்த்தனை செய்து அதனுடைய பலன் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த கபராளிகளுக்கு, அந்த கபரில் அடக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு இந்த உலகத்தை விட அது போன்றுண்டான மிக பிரியத்திற்குரிய விஷயம் எதுவுமே இருக்க முடியாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பொதுவாக எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை அந்த கபராளிகளுடைய கபர்களுக்கு அல்லாஹு தாலா நுழைவிக்கிறான். எப்படி தெரியுமா? மலை போல் உண்டான அந்த உதவி போல அந்த கபராளிகளுக்கு அல்லாஹு தாலா நம்ம செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை நுழைவிக்கிறான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, வை இன்ன தஹியத்தல் அஹியா இல்லல் அம்வாத். உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மக்கள் இறந்து போன அந்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அன்பளிப்பு என்ன தெரியுமா? காணிக்கை என்ன தெரியுமா? அல் இஸ்திஃபார் லஹும். அந்த இறந்து போன அந்த மக்களுக்காக வேண்டி அதிகம் பாவ மன்னிப்பு தேடுவது தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் பிற மனிதர்களுக்காண்டி, இறந்து போன மக்களுக்காண்டி நம்ம அதிகம் பாவ மன்னிப்பு தேடுவோம். நமக்காக வேண்டிய பல மக்களை இறைவன் பாவ மன்னிப்பு தேடும்படி வைப்பான் இன்ஷா அல்லாஹ்.